சங்கீதங்களின் புத்தகத்திலே 46வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதங்களின் புத்தகத்தின் 46வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 698ஆம் பக்கம், பழைய ஏற்பாட்டிலே 698ஆம் பக்கத்தில் சேர்ந்து எல்லோரும் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துருப்பீங்க, சேர்ந்து வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வருடத்துல நம்முடைய சபைக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நாம் அவரோடு நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரோடு நிலைத்திருக்கிற ஒரு ஆண்டு. கர்த்தரோடு நிலைத்திருத்தல் எப்படி நிலைத்திருக்க வேண்டும், என்னென்னலாம் செய்தால் கர்த்தரோடு நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி போன மாதத்திலே நாம் அதிகமாக தியானித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த மாதத்திலும் கர்த்தர் என்ன சொல்கிறார், எப்படி நாம் கர்த்தரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்தால், அவரை அறிந்து கொள்வதினால், அவரை தெரிந்து கொள்வதினால், அவரை நன்றாக புரிந்து கொள்வதினால் நாம் கர்த்தரோடு நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தரோடு யார் நிலைத்திருக்க முடியும் என்று சொன்னால், கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறவர்களால் தான் கர்த்தரோடு நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்திலே நாம் என்ன அதிகமாக கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தரை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக வருடங்களாக விசுவாசிகளாக இருக்கிறவர்கள், பல வருஷமா விசுவாசியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இயேசுவை பற்றியோ கர்த்தரை பற்றியோ போதுமான அறிவு இல்லை. அவரை பற்றி சரியான அறிவு புரிதல் இல்லாமல் அநேகம் விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பேர் விசுவாசிகள், சபையில பல வருடமாய் விசுவாசிகளா இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை பற்றி அறிகிற ஒரு அறிவு இல்லாதபடிக்கு இன்று சபைகளில் அதிகமாய் விசுவாசிகள் பெருகி கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இயேசுபா பத்தி என்ன, இயேசுபா யார் தெரியாது, கர்த்தர் யார் தெரியாது, ஆவியானவர் யார் தெரியாது. இது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். 70 வருடமாய் கல்யாணம் ஆகி 70 வருடமாயிடுச்சு. ஒரு தம்பதியினர் இருந்தாங்க. அவங்கள ஒரு பேட்டி எடுத்தாங்க. கணவரை தனியா, தாத்தாவை தனியா, பாட்டியை தனியா, 2 பேரும் தனியா வச்சுட்டு கேள்வி கேட்டாங்க. உங்க கணவருக்கு பிடித்த கலர் என்ன? அந்த அம்மா ஒரு கலரை சொல்லிச்சு. இந்த பக்கம் தாத்தா கிட்ட கேட்டாங்க, ஐயா உங்க மனைவிக்கு பிடிச்ச கலர் என்ன? அந்த பெரியவருக்கு ஒரு கலர் சொன்னார். பிடிச்ச சாப்பாடு கேட்குறாங்க, பிடிச்ச எல்லாத்தையுமே 2 கேட்குறாங்க. பிடிச்ச காரியங்கள்லாம் என்னென்ன, உங்கள் கணவரை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டது என்ன, 70 வருஷமா நீங்கள் வாழ்றீங்களே எப்படி என்று சொல்லி அவர்கள் கேட்ட பொழுது, இவர்கள் 2 பேர் பதிலும் கரெக்டா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு பார்த்து சொன்னாங்க. யோசிச்சு பார்த்து சரியான்னு பார்த்தாங்க, எல்லாமே தப்பு. ஆனால் 2 பேரும் 70 வருஷம் வாழ்ந்தாங்க. புரிந்து கொள்ளாமல் 70 வருடம் வாழ முடியும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளாம 70 வருஷமா ஒரு தம்பதியினர் வாழ முடியுமா? வாழுகிறார்கள். கணவரை பத்தி மனைவிக்கு தெரியல, மனைவியை பத்தி கணவருக்கு தெரியல, என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும், 70 வருஷமா வாழ்ந்துருக்காங்களாம். அது ரொம்ப துக்கமா எல்லாம் சொல்றாங்க. தோத்திரம். இப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை குலதெய்வமா ஏற்றுக்கொண்டோம், அவரை பின்பற்றுகிறோம். நமக்கு அவரை பற்றி தெரிகிற ஒரு அறிவு இருக்கிறதா? அவரை பத்தி நம்ம சரியா புரிஞ்சிருக்கிறோமா? எனக்கு அந்த அறிவு இருக்கிறதா என்று கேட்டால், ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா யாருக்குமே அறிவு ரொம்ப கம்மியா. இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 80% விசுவாசிகளுக்கு, நம்ம சபையில் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா சபைகளிலும் 80% கர்த்தர் யார் என்றே தெரியல. யார் என்று கேட்டால், ஏசப்பா யாருன்னு கேட்டால், ஏசப்பா ஒரே ஒரு காரியம், அற்புதம் பண்றவர். என்னது? அற்புதம் பண்றவர். யாருக்கு அற்புதம் தேவை என்று யோசித்து பார்த்தால், தேவை உள்ளவர்களுக்கு மாத்தான் அற்புதம் தேவை. அப்படித்தானே? எனக்கு உடம்பு சரியில்லை,
நோயா இருக்குது அப்படின்னா எனக்கு அற்புதம் தேவை, ஆகவே நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், எனக்கு இயேசு அற்புதம் செய்வார். எனக்கு பண தேவை இருக்கிறது, அதனால நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், பண தேவைகளை இயேசு சந்திப்பார். இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் அறிவு இருக்கிறது தவிர இயேசுவை பற்றி அறிகிற அறிவு சுத்தமாய் திருச்சபை மக்களுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. எல்லாம் நம்ம என்ன எப்படின்னா மற்ற மதத்தினர் போல, அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாமும் இருக்கிறோம். நம்முடைய கடவுளை பற்றி, நம்முடைய தெய்வத்தை பற்றி, நமக்கு ரட்சிப்பை கொடுத்த இயேசுவை பற்றி, கர்த்தரை பற்றி அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு நல்ல புரிந்து கொள்ளுகிற அறிவை கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல புரிந்து கொள்ளுகிற அறிவு. இன்றைய தலைமுறை, அதே 2K கிட்ஸ், இங்க இருக்கிறதெல்லாம் 2K கிட்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க. 2000 பிறந்த பிள்ளைகள். இவங்களுக்கு எல்லாம் ஒரு செல்போனை கொடுத்தா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்ற அறிவு பயங்கரமா இருக்கு. நீங்க எவ்வளவுதான் நீங்க அதுக்கு பாஸ்வேர்டு போட்டாலும், பயோமெட்ரிக்ல கைரேகை போட்டாலும், அதை எப்படி திறப்பது என்ற ஆற்றல் அவர்களிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்படித்தானே? இந்த சபையில ஒரு தம்பி ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவர் கையில ஒரு செல்போன் இருந்தது. அப்போ என் பையன் சின்ன பையன், பெரிய பையன் சின்ன பையன், அவர் கையில செல்போன் ஒரு தடவை லாக் போட்டு திறந்தார். சர்ச்சில் இருக்கும்போது திறந்தார். அதை பார்த்துட்டான். விளையாட்டு இருப்பான், அந்த பக்கம் ஓட்டுருப்பான். அதனால அவர் கையில செல்போனை கொடுப்பாரு. கொடுத்த ஒரே ஒரு தான் பார்த்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பயோமெட்ரிக் ஓப்பன் பண்ணி அவன் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஒரே தடவை தான். அவ்வளோ நாலேஜ் இருக்கு பசங்களுக்கு. நீங்க அவங்க முன்னாடி நீங்க பேட்டர்ன் போட்டா, நீங்க செல்போன் லாக் பண்றது பேட்டர்ன் போட்டா 2 நிமிஷத்துல அவன் திறந்துடுவான். அவ்வளோ அறிவு. கம்ப்யூட்டரை பத்தின அறிவு பிள்ளைகளுக்கு இருக்கிறது. எல்லா பிள்ளைகளுக்கும், என் பிள்ளைங்கன்னு இல்லை, இங்க உட்கார்ந்துருக்க ஜிபின் முதற்கொண்டு, ஆண்ட்ரூ முதற்கொண்டு எல்லாருக்கும் செல்போன் குறிய ஞானம், கம்ப்யூட்டரை குறித்த, டிஜிட்டலை குறித்த எல்லா அறிவும் இருக்கிறது. ஒரே ஒரு தடவை நீங்க உங்க பிள்ளைக்கு கேமரா ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா போதும். கேமரா ஆப்ரேட் நீங்க எல்லாம் கஷ்டப்பட தேவை, நம்மளாம் தடவிட்டு கிடப்போம், அவன் உடனே முடிச்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் அந்த ஞானம் இருக்கிறது. புரிந்து கொள்ளுகிறது கர்த்தர் அறிந்து கொள்ளுகிற அறிவு. இப்போ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேலைக்கு புதுசா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தெரியாது, பிளைண்டு தான், நம்ம ஃபுல்லா பிளைண்டு தான், எதுவுமே தெரியாது. அந்த ஃபீல்டுக்குள்ள, அந்த வேலைக்குள்ள போகும்பொழுது கல்யாணம், சரி உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் செல்ல பிள்ளையா இருந்து கல்யாணம் ஆகிட்டு கணவர் வீட்டுக்கு போயிட்ட பிறகு நமக்கு எல்லாம் நல்ல சமையல் எக்ஸ்பர்ட்டா இருந்தோமா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கற்றுக்கிட்டோம், புரிந்து கொண்டோம். மற்றவங்க செய்கிறத பார்க்குறோம், மற்றவங்க பெரியவங்க செய்கிறத பார்த்தோம், அவங்க வீட்டில் இருக்கவங்க செய்கிறத பார்த்தோம். பொங்கல் செய்வது எப்படி, அதிரசம் செய்வது எப்படி, சாம்பார் வைப்பது எப்படி. இப்போதான் யூடியூப், அப்பெல்லாம் கிடையாது. இல்லை, நம்ம அறிந்து கொள்ளுகிற அறிவை இயற்கையாகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். அல்லேலூயா. இப்படி அறிவு சார்ந்த சந்ததியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த ஞானத்துக்காக நாம் கர்த்தர் கொடுத்த இந்த ஞானத்தை வைத்து நாம் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. இப்ப இங்க உட்கார்ந்துருக்க பெரியவங்க எல்லாம் ஒரு 500 ரூபாய்க்கு 10 ரூபாயா காசு கொடுத்தா என்ன தெரியுமா? 10 ரூபாயா கொடுத்தா என்ன தெரியுமா? தெரியாது. எல்லாருமே எண்ணுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாலும் 10 ரூபாய் கொடுத்தாலும் பொறுமையா நிதானமா உட்காந்து எண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற ஆற்றலை கர்த்தர் உண்மையாகவே உங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இந்த அறிவை நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறதிலே பயன்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற அந்த ஞானத்தை, நமக்கு இருக்கிற அந்த அறிவை கர்த்தரை அறிந்து கொள்ள நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் இந்த நாட்களிலே தேவை நமக்கு. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவும் ஞானமும் நமக்கு தேவை. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவை நல்லா கற்றுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? கர்த்தரை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? முதலாவது, அவரை பற்றி எழுதியிருக்கிற இந்த வேதத்திலே அவரை பற்றி நாம் படிக்க வேண்டும். எல்லாம் அந்த கையில பைபிள் எடுத்துக்கோங்க, பைபிள் வச்சிருக்கோங்க. எல்லாம் இதுல யாரை பத்தி எழுதியிருக்கு? அதிகமா யாரை பத்தி எழுதியிருக்கு? கர்த்தரை பத்தி அதிகமா, இந்த இயேசுவை பத்தி அதிகமா எழுதியிருக்கு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த பைபிளை நாம் படிக்க வேண்டும். சொல்லுங்க, இந்த பைபிளை நான் படிக்கணும். சொல்லுங்க. ஆமென், ஆமென். இயேசுவை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வேதத்தை நான் அதிகமாய் படிக்க வேண்டும். படித்தலுக்கும்
வாசிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நியூஸ் பேப்பரை நம்ம வாசிக்கணும், கதை புத்தகத்தை நம்ம வாசிக்கணும், ஆனால் பாட புத்தகத்தை நம்ம படிக்கணும். ஆமென். அப்படிதானே? பாட புத்தகத்தை நீங்க வாசித்தால் பரீட்சையில ஃபெயிலா போயிடுவோம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ஃபெயிலா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாட புத்தகத்தை படிப்பது அல்ல, வாசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. போஸ்டர்ல சினிமா படம் பேர் இருந்தீங்கன்னா அதை வாசிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு சினிமா பாடம் இருக்கா, அதை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்குதுங்க ஜனங்க, அதை பாடம் படிக்குதுங்க. ஒரு வரி மாறாம பாடுது. இயேசுவா பாட்டு தெரியும், ஒரு சரணத்துக்கு மேல ஒரு மறு சரணம் தெரியும், துப்புதுப்பா பாடு தெரியும் இல்ல. அதை நாம் படிக்கிறோம், இதை நாம் வாசிக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க, இதை படிச்சாதான் இயேசு யாருன்னு கற்றுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த நாள்ல நீங்க முடிவு பண்ணுங்க, இது வரைக்கும் நான் பைபிளை படிக்கிறேன், இன்னையில இருந்து அவர் அறிந்து கொள்ள, கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள இதை வாசிங்க. உங்ககிட்ட யாராவது வந்து நீ ஏசப்பா சர்ச்சுக்கு போறிய, ஏசப்பா யார் என்ற ஒரு கேள்வி கேட்டால் உங்களின் பதில் என்ன? ஏசப்பா யார் சொல்லுங்க. ஏசப்பா யார்? ஏசப்பா ஒரு கடவுள், ஒரு தெய்வம். முருகரும் தெய்வம் தான், சிவபெருமானும் தெய்வம் தான். அந்த தெய்வம் இந்த தெய்வம் ஒண்ணா? ஏன் ஒண்ணு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நமக்கு பதில் தெரியுமா? அது என்ன சொல்றது? ஓகே, அது அப்படிதான். சரி, நான் எங்கள் பாஸ் கிட்ட கேட்குறேன், இல்லை எங்கள் அம்மா கிட்ட கேட்குறேன், எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன். இப்படி தான் நம்ம பதிலாக இருக்கு. ஏன்? நமக்கு கர்த்தரை பற்றின அறிவு இல்லை. அப்போ அறிவு வேணும், கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதத்தை கவனமாய் வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷத்துக்குள்ள ஒரு முறையாவது நீங்கள் இந்த வேதத்தை படித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல வாசிங்க, அப்புறம் படிக்கலாம். இந்த வருஷம் நீங்க வாசிங்க. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் வேதத்தை வாசிங்க. ரெண்டாவது, அவரை பற்றி போதிக்கிற, கற்றுத்தருகிற இடத்திற்கு, அதாவது சபைக்கு சரியாக வர வேண்டும். அல்லேலூயா. அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால், கர்த்தரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களானால், அவரை பற்றி போதிக்கிற, அவரை பற்றி கற்றுத்தருகிற இடமான சபைக்கு ஒரு வாரமும் தவறாமல் நாம் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே சபையில கொடுக்கிற வார்த்தைகளை, செய்திகளை குறிப்பெடுத்து அவைகளை தியானம் பண்ண பழக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே கற்றுத்தருகிற பாடங்கள், இது வந்து சபையில, இந்த சபையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தாலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் காயங்களை கட்டுவார். நீங்க எப்போ உள்ள வந்தீங்களோ அப்பயே உங்கள் காயங்களை எல்லாம் கட்டுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாம் ஆராதனை தான் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது, கர்த்தர் உங்கள் துக்கங்களை மாற்றுவது, கர்த்தர் உங்கள் துயரங்களை மாற்றுவது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவது எல்லாம் ஆராதனை வேளையில் தான் நடக்கும். இங்கே வந்தீங்கன்னா பாடம் தான் நடக்கும். வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக கர்த்தர் எங்களை இங்கே வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வாழ்க்கை மாறினா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். உங்கள் வாழ்க்கை மாறாவிடில் ஒரு நாளும் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நான் இப்படியே இருப்பேன், பாவத்தோட இருப்பேன், இப்படியே பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால் எனக்குள்ளே இயேசு வர வேண்டும். எனக்குள்ளே இயேசு வர வேண்டுமானால் இங்கே கற்றுக் கொடுக்கிற பாடங்களை, இங்கே கற்றுக் கொடுக்கிற செய்திகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பின்பற்ற வேண்டும். போன வாரம் பேசின வார்த்தை இந்த வாரம் நமக்கு ஞாபகம் இருக்கா? ஐயா விட்டுருங்கப்பா, போன வாரம் ஒரு வாரம் வேண்டாம், இப்போ நான் இந்த ஆராதனை முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படி வெளியில் போயிட்டு நின்று டீலாம் சாப்பிட்டு வந்த பிறகு உங்கள்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்தி, இன்னைக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னு கேட்டால் நமக்கு எல்லாம் மறந்து. ஏன் அப்படின்னா இயேசு மேல நமக்கு அன்பு இல்லை. ஏதோ இயேசுவை ஒரு அற்புதத்துக்காக தேடி வருகிறோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக இயேசுவை தேடி வருகிறோம். ஒரு காரணம், அடகு கடைக்கு ஜனங்க எதுக்கு போவாங்க? ஒரு காரணம் இருக்கிறது. ஏன்? என்கிட்ட இருக்கிற அடகு, என்கிட்ட இருக்கிற பொருளை வாங்கிட்டு அவர் அடகுக்கு பணம் கொடுக்கணும். வட்டி கொடுறவங்ககிட்ட ஏன் போய் நிற்கிறோம்?
என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக அவர் ஏதாவது காசு கொடுக்கணும்னா அதை திருப்பி கொடுக்கணும். டாக்டர்கிட்ட எதுக்கு போகிறோம்? உடம்பு சரியில்லை, மருந்து மாத்திரை எழுத ஊசி போடுறதுக்கு நம்ம போகிறோம். சும்மா போய் ஏதாவது டாக்டரை பார்த்து விடுவோமா? இந்த பக்கம் வந்த டாக்டர் உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அன்பரசு டாக்டர் பேர்னு அன்பு டாக்டரா கேம்பில் இருக்கார், கேம்புக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. போகும்போது அவரை போய் பார்த்துட்டு, டாக்டர் இந்த பக்கம் வந்தேன், காய்கறி வாங்கலான்னு வந்தேன், உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்து பார்த்து. என்னைக்காவது அப்படி நம்ம யாராவது டாக்டர் அப்படி சொல்ல கேட்டிருக்கீங்களா? இல்லை டாக்டர் யாராவது சாட்டி சொல்லியிருக்காங்களா? அப்படி என்னுடைய பேஷண்ட்ஸ் சும்மா என்ன பார்க்கறதுக்காக வராங்க. நம்ம எதுக்கு நம்ம மற்றவங்களை தேடி போகிறோம்? ஏதோ ஒரு தேவைக்காக. அதுபோல கர்த்தரை தேடி வராதிருங்கள். அப்படி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறாது, அப்படியே தான் இருக்கும். உயர்வுகள் வராது, மேன்மைகள் வராது. இல்லை, எனக்கு இதை காட்டிலும் மேன்மையான ஒன்று வேண்டும், ஆசீர்வாதங்களை காட்டிலும், சுகத்தை காட்டிலும் ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்கு, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை தெரிந்து கொள்வதற்கு தான் சபை, அதுக்குதான் பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த பாடங்களை நீங்கள் சரிவர தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஒன்று. மூன்றாவது, அவரை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆர்வம் இருக்கணும், ஏசப்பாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கணும். அப்படி ஆர்வம் இருந்தா நாங்க வீட்டுல இருக்க மாட்டோம், ஓடி வந்துடும் சபைக்கு. நமக்குள்ளே ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும், இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பைபிள் வசனங்கள்ல உள்ள சந்தேகத்தை கேட்கணும். பைபிள் வாசிச்சா, பைபிள் படிச்சா கண்டிப்பா சந்தேகம் வரும். நான் இத்தனை வருஷமா இந்த சபையில் இருக்கேன், என்கிட்ட யாரும் சந்தேகமே கேட்கறது இல்லை. பைபிள் வாசிச்சா சந்தேகம் வரணும். சந்தேகத்தோட பைபிள் வாசிக்க கூடாது. முதல்ல வசனம் கேள்வியினால் வருகிறது. கேள்வி அவரை அறிகிற அறிவிலே சரியாகும். பைபிள் படிக்கிறவங்க சும்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக பைபிள் படிக்கணும். இன்னைக்கு பைபிள் படிக்கலன்னா அடுத்த வாரம் போனால் பாஸ்டர் கேட்பாரு அப்படின்ட்டு பைபிள் படிக்க கூடாது. இதில் சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு சந்தேகத்தை நிவர்த்தியாக்கி கொண்டு படிப்பது நல்லது. அப்போதான் நாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது, இயேசுவை அறிந்து கொள்ள நமக்குள்ள ஒரு வாஞ்சை, ஆசை இருக்கணும். நான்காவதாக, அவரை பற்றி அறிந்து கொள்வதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேரத்தை செலவு பண்ணணும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். உங்கள் நேரத்தை நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிறோமா? மனதிற்கு பிடித்தவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அதிக முயற்சிகள் எடுக்கிறோம். இப்போ ஒரு பையனுக்கு ஒரு மணப்பெண்ணை நியமித்து விட்டால், இந்த காலத்துல ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு மணமகனை நியமித்து விட்டால் அந்த பெண் வீட்டார் யாவரும் ஒரு 5 மாமனோ மச்சானோ கொண்டு போய் அந்த ஊர்ல போய் விசாரிப்பாங்க. அவரை பற்றி விசாரிப்பாங்க. அவர் எப்படி, ஆளு எப்படி, கெட்ட பழக்கம் இருக்குதா, கெட்ட சவகாசம் இருக்குதா, வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருக்காரா, நல்ல வேலைக்கு போறாரு, என்ன வேலை செய்யறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, இப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ ஒரு மணமகனை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அவர் ஃபேஸ்புக்கை பார்க்கணும், அவர் இன்ஸ்டாகிராம், ட்விட்டரை பார்க்கணும். ஒரு சபையில் ஒரு தம்பி இருந்தார், அவர் நல்ல பக்தியான தம்பி, கர்த்தருக்குள்ள நல்லா வளர்ந்தார். அவருக்கு பொண்ணு பார்த்தாங்க, பொண்ணை போய் பொண்ணு வீட்டில் போய் பார்த்தாங்க. அவருக்கு பொண்ணை பிடிச்சிச்சு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிச்சு. திடீர்னு ஒரு 2-3 நாள் கழிச்சு பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன், எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி மாப்பிள்ளை வேண்டாம். ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, மாப்பிள்ளையோடைய ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா அவர் பூரா அஜித்துடைய ஃபோட்டோ வச்சிருந்தாரு. ஒரு கிறிஸ்தவன் பார்த்தா இவர் சினிமா பார்த்துட்டு அஜித் ரசிகராக இருக்கிறாரு. அதனால எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம். பாருங்க, எங்கேயோ இருந்த ஒரு மனுஷன், அவர் யாரும் வெத்த பிள்ளையோ இவர் வாழ்க்கைக்கு எடுத்து விட்டார். ஆகாதவர்கள் நம்மிடத்துல நம்முடைய ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உங்களுக்கு பிரியமான ஆளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை பாழாக்கணும். ஒரு வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு கணவன் மனைவி, கணவன் மனைவி. இவர் அந்த அம்மா அவங்க கணவருடைய செல்ஃபோன் எடுத்து பார்க்கும்போது டிபியாக
ஒரு நடிகையோட போட்டோ வச்சிருந்தாரு. ஏயா கல்யாணம் பண்ணி நான் உனக்கு மனைவியா இருக்கிறேன், என்னோட போட்டோ நீ வச்சுக்கணும்னு ஆசை இல்லை, யாரோ ஒரு நடிகையோட போட்டோ வச்சு டிபியா வச்சிருக்கிறேன் அப்படின்னு 2 பேருக்குள்ள டைவர்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு மனுஷனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்னால் அவனுடைய பொது அந்த ஊடகங்களில அவர்களுடைய பழக்க வழக்கத்தை அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா அப்படி அவ்வளவு முயற்சிகளை ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் போய் சர்ச் பண்றோம். ஆனா இயேசு பற்றி அறிந்து கொள்ள நம்முடைய ஞானத்தை நாம் எவ்வளவு செலவு பண்றோம் யோசிச்சு பார்ப்போமே. எத்தனை பேர் வேதம் சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறோம், பைபிளே வாசிக்க மாட்டோம் பாஸ்டர், அப்புறம் எங்க இன்னொரு புக்கை வாங்கி நான் படிக்கிறது. வசனத்தை எத்தனை பேர் மெடிடேட் பண்ணீங்க, நீங்க படிக்கிறீங்க, ஒரு அதிகாரம் படிக்கிறீங்க, அதுல ஒரு வார்த்தை உங்களை தொடுகிறது, அதுல உங்க வார்த்தை ஒன்று தொடுது அப்படின்னா அதை நீங்க யோசிச்சு பார்த்துட்டே இருக்கீங்களா, அது என்னோட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, அந்த வார்த்தை என்னோட பேசு, ஏதாவது ஒன்று பேசும்போது அதை நம்ம பிடித்து வைத்துக் கொண்டு தியானிக்கிறோமா? இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்குற அந்த வார்த்தைகளை உங்க இருதயத்தில் வச்சு யோசிக்கிறீங்களா? அடுத்த வாரம் வரைக்கும் ஆசைப்படுறீங்கன்னா, மாடு எப்படி சாப்பிடும்னா உடனே போனவங்க இடத்துல கடற்கடன்னு சாப்பிட்றோம். அப்புறம் வெளியில போய் ஒரு நிதானமான ஒரு இடத்துல போயிட்டு மெதுவாக அதை எடுத்து, அதுக்கு ஒரு சின்ன ஒரு பை இருக்கும், அந்த பையில சேமிச்சு வச்சுக்கும், அதை கொஞ்சமாக எடுத்து திருப்பி நல்ல மென்று சாப்பிட்டு அதுதான் அதுக்கு சக்தியா மாறும். அசை போடுதல், நமக்குள்ள இந்த அசை போடுகிற அனுபவம் இருக்கிற வசனங்களை அசை போடுறோமா? நம்ம என்னத்தை அசை போடுறோம்? வீட்டு பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கோம், தினமும் பிரச்சனை. யாருக்குதான் பிரச்சனை இல்லை? பிரச்சனையே சொல்லிட்டு இருந்தா என்ன நடக்க போகுது? பிரச்சனை பெருசா போகுது. பிரச்சனைன்றது ஒரு பெரிய ஞானி சொல்றாரு, பிரச்சனை என்பது ஒரு கடுகை போல. எத்தனை பேர் வீட்டுல கடுகு யூஸ் பண்றீங்க? ஒரு குழம்பை தாளிக்க, ஒரு சாம்பாரை தாளிக்க எத்தனை கடுகு போடணும் சொல்லுங்க பாப்போம். சமையல் செய்யறவங்க ஒரு சாம்பாரை தாளிப்பதற்கு எத்தனை கடுகுகளை போடுகிறீர்கள்? எண்ணி பார்த்து போட்டிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு கூட எவ்வளோ ஒரு கையில் எத்தனை இருக்கும் அதுல? நம்ம இப்படிதான் பிரச்சனை வந்து நம்ம கையில் இருக்கிற இந்த கடுகு மாதிரி தான். இந்த கடுகு எடுத்துட்டு போய் கிட்ட காட்டா எப்படி தெரியும்? இந்த கடுகு எடுத்துட்டு போய் கிட்ட காட்டினா எப்படி தெரியும்? ஒரு கண்ணை மூடிக்கணும், சரியா? இந்த கையில இப்படி சின்னதாக வச்சுக்கணும், இவ்வளவுதான் வச்சுக்கணும். இது மூட்டு இப்படி வச்சு பாருங்க, எல்லாரும் பாருங்க, வச்சுக்கோங்க. இதுதான் கடுகு சைஸ், சரியா? கடுகு இப்போ நம்ம கிட்ட இல்லை, இதை எடுத்துட்டு போய் கண்ணுக்கிட்ட வச்சு பாருங்க, என்ன தெரியுது உங்களுக்கு? எல்லாம் மறைச்சிச்சு, அந்த கடுகு தான் தெரியுது. இப்படிதான் நம்ம பிரச்சனைகளை பார்க்குறோம். உங்கள் கண்ணுக்கிட்ட இருக்கிற பிரச்சனை நீங்க கொண்டு போய் தூரமா பார்த்தீங்கன்னா கடுகு சின்னதுதான், அவங்க பிரச்சனை சின்னதுதான். தோற்றுறோம். அதை போட்டு யோசிச்சு இருதயம் ஃபுல்லா பிளாக் ஆகி கடைசியில ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் லட்சமா செலவு பண்ண வேண்டிய வரும். உங்க பிரச்சனைகளை நீங்கள் தூரமாய் வைத்து பார்க்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்க பிரச்சனையை வசப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க, உங்க பிரச்சனையை விட்டு விலகுங்க. அப்பொழுதுதான் நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே வரும். நீங்க என்ன பண்ணணும்? எப்பொழுதும் கர்த்தரை அறிகிற அறிவை எனக்கு கொடுங்கப்பா. கடைசியாக அவரை பற்றி அறிந்து கொள்ள அவரிடத்துல கேட்க வேண்டும். ஆமென். யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா கிட்டே ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, எனக்கு நீங்கள் உம்மை பற்றி கற்றுக் கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவிடத்தில் நாம் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை பற்றி கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கள். நம் வாழ்வில் உள்ள எல்லா நாட்களையும் அவரை அறிந்து கொள்ள செலவிட்டாலும் அது போதாது. ஆமென். இயேசுவை அறிந்து கொள்ள என் வாழ்நாள் முழுக்க இருக்கிற நாட்கள், மாதங்கள், வருடங்களை நான் செலவு பண்ணாலும் அது பத்தாது. அவரை பற்றி அறிந்து கொள்ள அவ்வளவு இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கர்த்தர் யார் என்று ஒரு சில முக்கியமான குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். முதலாவது, கர்த்தர் யார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் 6வது அதிகாரத்தின் 3வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தில் 6வது அதிகாரம் 3வது வசனம். ஒருவர் ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று
கூப்பிட்டு சொன்னார்கள். முதலாவது நம்முடைய கர்த்தர் யார்? பரிசுத்தர், ஹோலி காட். நம்முடைய ஆண்டவர் யாரு? பரிசுத்தர். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு பரிசுத்தர். ஆமென். சொல்லுங்க, இயேசு பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் முதலாவது பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவரிடத்துல பாவம் இல்லை. அவர் ஒருவரையும் திருமணம் முடிக்கவில்லை, ஒருவரோடும் சேர்ந்து வாழவில்லை, அவர் பொய் சொல்லவில்லை, அவர் ஏமாற்றுக்காரர் அல்ல, அவர் மாறி மாறி பேசுகிறவர் அல்ல. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். முக்கியமாக அவர் பாவத்தை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பற்றி கற்றுக்கொள்ளும் நம்முடைய வேதத்துல கர்த்தர் பரிசுத்தமானவர் என்று அவருடைய பரிசுத்த தன்மை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறது. அவர் தான் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உலகத்தில் வேறு எந்த கடவுளும் எந்த தேவரும் தங்களை பரிசுத்தர் என்று சொல்ல முடியாது. இயேசுவாகிய கர்த்தராகிய தேவன் மாத்திரமே பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரே வல்லமை பெற்றவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே சுத்தமான பரிசுத்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை பற்றி தவறுகள் சொல்லுவதற்கோ, முரண்பாடான கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கோ, குறை சொல்லுவதற்கோ, குற்றம் கண்டுபிடிப்பதற்கோ வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர். அவர் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவது இல்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யாரை சொல்லுகிறார்? பிசாசை சொல்லுகிறார். பிசாசு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று தைரியமாக சொல்லும் அளவிற்கு பாவம் இல்லாமல், அக்கிரமம் இல்லாமல், பிசாசின் செய்கைகள் இல்லாத ஒரே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. குற்றப்படுத்துகிற பிசாசு கர்த்தராகிய இயேசுவிடம் நெருங்க கூட முடியாது. அவனுக்கு தேவனிடத்துல ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். முதலாவது நம்முடைய கர்த்தர் யார் என்ற அறிவு நமக்கு வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரிசுத்தமான தெய்வம். ஹல்லேலூயா. பரிசுத்தமான கர்த்தர். அவரை போல ஒரு பரிசுத்தர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். இரண்டாவது மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமான பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்தில் 3வது அதிகாரம் 6வது. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் மாறாதவர். ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். கர்த்தர் தாம் பேசிய வார்த்தைகளையோ, அளித்த வாக்குறுதிகளையோ, வாக்கு தத்தங்களையோ, அவர் செய்த உடன்பாடுகளையோ மாற்றுவதற்கு அவர் ஆள் கிடையாது, மாற்றுகிறவர் கிடையாது. ஹல்லேலூயா. சோதரன். கர்த்தர் மாறி மாறி பேசுகிறவர். அவர் ஆபிரகாமை நேசித்தது போல என்னையும் உங்களையும் அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடு எப்படி அவர் நடந்து கொண்டு எப்படி அன்பு செலுத்தினாரோ அதே போலதான் நம்மிடத்திலும் பேசி நம்மிடத்திலும் அன்பு செலுத்துகிறார். அப்போ அவர் மாறாதவர். மூன்றாவது, அவர் கொடுத்த பிரமாணங்களை அவர் என்றுமே மாற்றிக் கொள்வதில்லை. அவர் கொடுத்த கட்டளைகள், அவர் கொடுத்த பிரமாணங்கள் அவருடைய இருதயத்தில் இருந்து வந்தது. அதை ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் அது ஒரே மாதிரி தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாதது. அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாது, அவருடைய வார்த்தைகள் மாறாது, அவருடைய பிரமாணங்கள், கட்டளைகள், உபதேசங்களும் மாறாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னாகும் 23:19 சொல்றாரு, மனம் மாற கர்த்தர் மனிதன் அல்ல என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் மனம் மாற மாட்டார். மாறி மாறி பேசுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனிதர்கள் மனம் மாறுவார்கள், மாறி மாறி முன்னும் பின்னும் மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஆனா கர்த்தரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது, கடைசியாக
ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி கேட்கிறேன். 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இந்த பாருங்க, இங்க ஒரு புல்பீட் இருக்கா? இந்த புல்பீட்டை என்னால் தூக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த புல்பீட்டை என்னால் தூக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன? இதை என்னால் தூக்க முடியும், இதை என்னால் தூக்க முடியும்ன்ற அர்த்தம். என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னால் அதற்கு உண்டான அர்த்தம் என்னவென்றால், என்னால் எதையும் செய்ய முடியாது நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு 100 வயதுல குழந்தை கொடுக்க தேவனால முடியுமானால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர்கிட்ட சரியான வல்லமை இருக்குது. அல்லேலூயா. மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப தேவனால முடியும். இயற்கைக்கு மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, மரணத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, நோய்களின் மேல் அவர் வல்லமை உள்ள தேவனாக அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்க வீட்டுல ஒண்ணுமே உருப்படாம ஒரு பிள்ளை இருக்கா, அதை கர்த்தர்ட்ட கொடுங்க, அவர் அதிசயமான பிள்ளையாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாது. ஐன்ஸ்டீன் எத்தனை பேருக்கு தெரியும்? ஐன்ஸ்டீன் என்ற ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 10 வயது வரைக்கும் அவருக்கு மூளை வளர்ச்சி இல்லை. ஆனால் இன்னும் அவர் இறந்துட்ட பிறகு அவர் மூளை எடுத்துட்டு போய் எல்லாரும் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவர் 10 வயசு வரைக்கும் சரியான மூளை வளர்ச்சி இல்லை. அவரை கொண்டு போய் அவங்க அம்மா சர்ச்சில் போட்டுருச்சு. இது தேராத கேஸ், இந்த புள்ள தேராத கேஸ், படிப்பறிவு ஏறல, இதை கொண்டு போய் ஏதாவது முட்டலாம் அப்படின்னு. ஆனால் இந்த தாயோடைய ஜெபம், அந்த சபையோடைய ஜெபம் உலகம் போற்றும் ஒரு உன்னதமான சயின்டிஸ்டாக கர்த்தரை மாட்டேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணி இயேசுவின் நம்பிக்கையா அவர் என் பிரச்சனைகளை மாற்ற முடியும் என்று விசுவாசித்தீர்கள். ஆனால் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று நீங்கள் விசுவாசித்து நம்ப வேண்டும். அப்படி நம்பினீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3 காரியம் அவரை அறிந்து கொள்வதிலே உங்களுக்கு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் மாறாத தேவன். முதலாவது, அவர் பரிசுத்தமான தேவன். ஃபர்ஸ்ட். 2வது, அவர் மாறாதவர். 3வது, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். இப்போ அவரை பற்றி நாம் அறிந்து கொள்வதில் இந்த 3 காரியத்துல அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னவென்றால், நான் இயேசுவை போல பரிசுத்தமாய் மாற வேண்டும். ஆமென். 2வது, அவரை போல மாறாதவராய் எனக்குள்ள அந்த குணம் இருக்கணும். நேற்று ஒன்று பேசுறது, இன்னைக்கு ஒன்று பேசுறது, நாளைக்கு ஒன்று பேசுறது, நேற்று ஒரு மாதிரி நடந்துக்கிறது, இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறது இல்லை. அப்படி முரண்பாடா இருக்கக்கூடாது. நான் மாறாதவராக இருக்க வேண்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் நான் அன்புடன் இருக்க வேண்டும். அவரை நினைக்கணும். நான் என் பிரச்சனையை மாற்ற இந்த உலகத்துல யாராலே முடியாது, ஏசப்பாவால மாத்திரம்தான் முடியும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம் இயேசுவை பற்றி அறிகிற அறிவில தொடர்ந்து நாம் முன்னேற வேண்டும். கர்த்தரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க வாருங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை பற்றிய பாடங்கள் நம்முடைய சபையில் நடைபெறும். மிஸ் பண்ணிடாதீங்க. யாரும் இந்த மாதம் லீவ் போட்டுறாதீங்க. 4 வாரம் தான் இருக்கு. 4 வாரம், இன்னும் 3 வாரம் இருக்கு. தொடர்ந்து வாங்க. கர்த்தரை பற்றிய அறிவை இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டு கர்த்தரோடு இணக்கமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்க செய்வார். கண்களை மூடி 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம்.